தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக யாவரும் அறிந்த ஒரு வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் ஒரு சம்பவம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு பக்கமாக வரார். எரிகோவுக்கு பக்கமாக வரும்பொழுது, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு பக்கமாக வரும்பொழுது அங்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இயேசுவின் பின்னால் ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டமாக ஜனங்கள் வருவதை கண்டு, யாரு 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 இது யாரு, உனக்கு கண்ணு தெரியாது, இது யாருப்பா வாரா யாருப்பா வாரான்னு 4 பேர்கிட்ட கேட்டிருப்பான். பலர் பதில் சொல்லியிருப்பாங்க, சிலர் சொல்லியிருக்க மாட்டாங்க. திரும்ப 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 இவன் கேட்டு என்ன கூட்டம், யார் போகிறார்கள் என்று அறிவதற்குள்ளாக இயேசு அந்த பக்கம் தாண்டி போயிட்டார். இப்போ இதில் என்ன தெரியுது? இயேசு இவனை கடந்து தான் போயிருக்கிறார். கொஞ்சம் அவனை தாண்டி போவதற்குள்ளாக இவன் தெரிந்து கொண்டான் இயேசு என்று. அப்பொழுது இயேசு என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பிக்கிறான். இதற்கிடையிலே முன்னடக்கிறவர்கள் அவனை தடுத்து நிறுத்தி, கத்தாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனோ முன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்குள்ள இயேசு அவனை தாண்டி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இயேசுவுக்கு தெரியாதா? இங்கே ஒருத்தன் குருடனா இருக்கிறான், அவனுக்கு சோகம் கொடுக்கணும்னு தெரியாதா? இல்லை இயேசு அவனை பார்க்கலையா? இயேசு பார்த்துட்டு பார்க்காத ஒரு மாதிரி போனாரா? கண்டிப்பாக இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவன் அந்த இடத்துல குருடனா இருப்பான் என்பதை அவர் அறிந்திருப்பார். அவனுக்கு நான் சுகம் கொடுப்பேன் என்பதையும் அறிந்திருப்பார். ஆனால் அவன் கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறான். தடைகள் வந்த பிற்பாடும் அவன் தன்னை கூப்பிடுகிறானா என்பதைத்தான் அவர் பார்த்தார். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்டர்நெட் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் 4G அல்லது 5Gயில் இப்போ போயிட்டுருக்குறோம். அடுத்த 6Gக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேலை நாட்டிலெல்லாம் 8G 9G வரைக்கும் வந்து விட்டார்கள். அப்போ இந்த சூழலிலே எங்கு பார்த்தாலும் இணையதளம் மூலமாக நாம் எதையும் அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். இணையத்தில் கிடைக்காத பொருட்கள் இல்லை, இணையத்தில் கிடைக்காத அறிவு இல்லை, இணையத்தில் கிடைக்காத தகவல்கள் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதை நாம் தெளிவாக நன்கு அறிந்து கொள்ள, ஃபாஸ்டாக அறிந்து கொள்ள எல்லார் வீடுகளிலையும் என்ன வைத்திருக்கிறோம்? வைஃபை கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறோம், வைஃபை செட் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்போ ஒரு தெருவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, உங்களுடைய வைஃபை நீங்க ஆன் பண்றீங்கன்னு சொன்னா, அந்த தெருவில் யார் யார் வீட்டிலலாம் வைஃபை இருக்கிறதோ அந்த இதெல்லாம் உங்களுடைய டிவைஸில் காட்டும். அந்த வைஃபை கனெக்ஷனுடைய பெயர் எல்லாமே காட்டும். அந்த தெருவில் நீங்கள் போகிறீங்கன்னா 10 பேர் வீட்டில் இருக்குன்னு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டும். ஆனால் அதில் ஏதாவது ஒன்று, இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு ஆன் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க, அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதே போல் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல எல்லாமே இருக்கிறது, அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. அவர் சர்வ ஞானி, அவர் எங்கும் இருக்கிறவர், எல்லா தேசத்திலும் இருக்கிறவர், அவர் இஸ் எவ்ரிவேர். அவர் எல்லாம் அறிந்தவர், அவர்கிட்ட இல்லாததுன்னு எதுவும் கிடையாது. இன்னைக்கு இணையத்தில் போய் சமைக்க கற்றுக்கொள்றாங்க, அறியாததை கற்றுக்கொள்ற, ஒரு பேங்க் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதை கற்றுக்கொள்றாங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை கற்றுக்கொள்றாங்க. தெரியாதது எதுவுமே, இணையத்தில் இல்லாத எதுவுமே இல்லை. அப்போ
அந்த இணையத்தில் உள்ள தகவல்களை நாம் பெறுவதற்கு ஒரு வைஃபை மூலமாக ஒரு பாஸ்வேர்டை போட்டு அதற்குள்ளே கனெக்ட் ஆகிறோம் பாருங்க. அதுபோல இயேசுவினிடத்தில் கனெக்ட் ஆகுவதற்கு சில பாஸ்வேர்டு இருக்கிறது. இந்த குருடன் அதை சரியாக அறிந்திருந்தான். இதோ என்னை தேடி என் அருகில் வந்திருக்கிற அவரை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே என்னும் பாஸ்வேர்டு அவன் கரெக்டாக உபயோகிச்சான் பாருங்க. டக்குன்னு கிளிக் ஆகிட்டு யூ ஆர் கனெக்டட்னு வந்துருச்சு. ஆண்டவர் கொண்டு வா அப்படின்ட்டார். கொண்டு வந்துட்டா என்ன அப்புறம் விடுதலை தானே. அதே போல இயேசுவோடு கனெக்டாக பிரயாசப்படுங்கள். அங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு, உங்களை தாண்டி தான் வராரு, அல்லது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, உங்களுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எங்கேயோ இருக்கிறாரு. பட் நீங்கள் அவரோட கனெக்ட் ஆகணும்னா கரெக்டான பாஸ்வேர்டை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இவன் இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு அடித்தான், கனெக்ட் ஆயிடுச்சு. தடைகள் வந்தது, வரத்தான் செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறேன், நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவோடு கனெக்ட் ஆகுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. சரியான கனெக்ஷனோடு சரியான பாஸ்வேர்டில் இயேசுவை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய சுகம், சமாதானம், பலன், விடுதலை, நிம்மதி, ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர் தருவார். சரியான ரூட்டில் போய் அவரோட கனெக்ட் ஆகிக்குங்க. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த குருடன் சரியான விதத்தில் உம்மை பிடித்து தன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை கண்டு கொண்டது போல நாங்களும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள, உம்மோடு கனெக்ட் ஆகிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் இல்லைன்னா அந்த உலகமே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உலகமே எங்களுக்கு நீங்கள் தான். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களிடத்தில் இருக்குது. அதை நாங்கள் உம்மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தார். இதை கேட்கிறவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.